ஹலோ யுவர்ஸ், மாலை வணக்கம். விதை பகிர்வு திருவிழாவுக்கு நான் போய் ஒரு வாரம் ஆகிறது. போன சனிக்கிழமை மத்தியானம் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நான் 2 மணிக்கு விதை பகிர்வு 5:30 மணிக்கு, ஆனால் 4:30க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணினேன். அதில் கிடைத்த இந்த கட்டிங்ஸுங்க இது எல்லோரும் எடுத்துன்னு போயிட்டாங்க. மிச்சத்தை நான் பொறுக்கி அதை எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் நல்ல கூட்டம். அது நான் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து யார் தந்தாங்க அப்படின்னா, நம்ம ராதா முரளிதரன், நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க தான். அந்த மேடம் தான் இந்த சம்மங்கிங்க. இது சம்மங்கியெல்லாம் கிடைக்கவே செய்யாது. அவங்க வந்து எனக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்து இது வந்து பனீர் ரோஸ் கட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மண்ணோடு சேர்த்து இந்த கவரில் எனக்கு கொண்டு வந்து என்கிட்ட தந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்ததை கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். ராதா முரளிதரன் மாமி, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. நீங்கள் என்னை தேடி அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, நான் விதை பகிர்வுக்குன்னே வரல, ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு கிடச்சதை கூட எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிவாஸ் கார்டனோடதை பாருங்கள், என்ன ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா. அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. பொன்செல்வி டெரஸ் கார்டன் கூட ரொம்ப சிஸ்டர், நான் உங்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவேன்னாங்க. அவங்களுக்கு காய்ச்சல், என்னால் வர முடியல, உடம்பு முடியல அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் தந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த பாருங்கள், அங்கே கிடைச்ச விதைகள் ரோஸ்மேரி அப்படிங்கிறவங்க தான் இந்த இதை வந்து தந்தாங்க. இந்த பாருங்கள், என்ன விதைகள் ஒன்றுமே எனக்கு தெரியல. என்ன வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதிலெல்லாம் அவங்க ஒன்றுமே எழுதலை. அப்புறம் இது நம்ம அருண் டெரஸ் கார்டன் சார் தம்பி எனக்கு கொடுத்தது. அப்புறம் இந்த கத்திரிக்காய் கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அது என்னடா மீனாம்மா எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது என்னென்னா, எனக்கு சாப்பாடு ஸ்பெஷலாக ஒருத்தர் கொண்டு கொடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஊர்லேருந்து வந்த உடனே எனக்கு நீங்கள் இன்றைக்கி சமைக்கவே வேண்டாம், நான் எல்லாம் கொண்டு தரேன்னு ஒருத்தர் கொண்டு வந்து, கிராமத்துலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரசம், வறுத்தரைச்ச குழம்பு, கலவங்கூட்டு, உருளைக்கிழங்கு பொடிமா. அதுதான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், போட்டு சாப்பிட போகிறேன். தேங்காய் அரைச்ச குழம்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டில் பைத்தியத்தை என்ன செய்யன்னு நினச்சிக்காதீங்க. நானே சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷமே. அங்கே இந்த பாட்டிலெல்லாம் என் பொண்ணுகிட்ட பாட்டில் இருக்காடின்னு கேட்டேன். உடனே அம்மா வச்சுருக்கேம்மான்னு டக்குன்னு கொடுத்துட்டா. என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாட்டிலெல்லாம் சுமந்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் பஸ்ஸில். இப்படி ஒரு பாட்டில் நல்லா அழகாக பெரிய பாட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா உடனே தந்துட்டாங்க. அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து காமிச்சதில் சந்தோஷம். இது வந்து எங்கள் அக்கா பேத்தி வந்து இது கிராஃப்ட் பண்ணுவாவ, அதுக்காக வச்சுருந்தா சரியானே அவளும் சேர்த்து எனக்கு தந்துட்டா. இந்த பாக்ஸு தந்துருக்கா, இந்த பாக்ஸும் தந்திருக்கா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம்.